சரி, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கட்டும். வல்லமையான கரம் எங்களோட அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபதாரங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். நல்ல கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே இங்கே அநேகர் வீடுகளில் உள்ள பேக்ரவுண்டில் உள்ள சாபத்தின் சக்திகள் எனக்கு தெரியும். யார் என்னை விடுதலை ஆக்குவாங்கிற நோக்கத்தில் தான் இருந்தாங்க. நீங்கள் பயங்கர பரிசுத்தவான் குடும்பத்திலேருந்து வரல. யார உங்களை ஐயா சொல்க மர்மம் உடனே என்னையுமோ சொல்லாங்க போல. பயங்கரமான சாபத்தின் தன்மையிலிருந்து வந்திருக்கிறோம். எனக்கு அநேக நேரம் ஞாபகத்து வருது என்ன ஒன்று தெரியுமா? நம்ம ஸ்டீபன் தங்கச்சி அக்காவா அக்கா மாமா சாலை எங்கே தொலைச்சிட்டேன், என் சால் எங்கே இருக்குன்னு ஜோம் பண்ணி சொல்லுங்க, நான் வேலைக்கு உடனே போகணும். எனக்கு என்ன சொல்லுவீங்க? சரிம்மா நான் ஜெபம் பண்ணுதேன், சால் கிடைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கேள்வி பண்ண வருது, மாமா கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் சால் கிடச்சிட்டு. நான் அது சொன்னதில்லை. என் மேலே எவ்வளோ உரிமை இருக்கிறதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய உரிமை இருந்தால் ஒரு பிள்ளை சாலை காணலன்னு என்கிட்ட சொல்லும். ஆனால் யார் ஸ்டீபன் அம்மா தான் சொல்லுது, எலிசபெத்தை பார்த்து, உங்கள் மாமா வீட்டுக்கே போ. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க பேக்ரவுண்டில் இருந்த சாபத்தின் தன்மை கொடியது. நான் இந்த அளவு இறங்கி போய் அவர்களோட ஒன்றுக்கு ஒன்றா ஆகி அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டு அவர்களோட பேசி அவருடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, அவர்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அவங்க வீட்டில் போய் ஸ்டீபன் எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஒரு 100 தடவை, 1000 தடவை இருக்கும். ஏகப்பட்ட ஜெபங்கள் பண்ணியிருக்கு. அல்லேலூயா, அவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சாபத்தின் தன்மையிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு எந்த ஊழியக்காரனும் முன்ன நிற்க மாட்டாங்க. ஏன்னா இவன் பண்ணி அடக்கணும், இவன் அடிக்கப்படணும், இவன் நொறுக்கப்படணும். ஆனால் இந்த நொறுக்குதலுக்கு இந்த இதுக்கு பயந்து போய் அநேகருக்கு தெரியாமல், இந்த பிரச்சனைக்கு இப்படி போனால் இப்படி வருமேன்னு தெரியாமல் அநேகர் உள்ளே போய் மாட்டிக்கிடுகிறவர்களும் உண்டு, உள்ள இன்பால் ஆகாமல் இருக்கவங்களும் உண்டு. அவ்வளோ பெரிய சாபத்தின் சக்தி ஒவ்வொரு குடும்பத்திலையும். இந்த ஸ்டீபன் அந்த இவங்க குடும்பம் பூராமே ஒரே குடும்பம் தானே. ஒரே குடும்பத்தில் உள்ள தன்மையெல்லாம் பயங்கர கொடியது, பயங்கரமான. அதே மாதிரி நம்ம வேறு தாவீதை நினைக்கிறோம். தாவீதோட அண்ணம்மா இப்போ தூக்கு போட்டான். பொறுப்பு யார்? இவர் தான். யார் பொறுப்பு? தாவீது தான் பொறுப்பு. ஏன் பொறுப்பு? துன்மார்க்கத்திலே சாமானம் ஆனாலும் ஒன்று ரத்த பலி ஒன்று தான் கேட்கப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு நம்ம பிசாசை ஜெயித்து வந்திருக்கோம், இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே பாதுகாப்பாக வந்திருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு அகால மரணங்கள் நடக்கு, நம்ம வீட்டில் ஒரு கொடிய தன்மைகள் நடக்கு, அல்லது ஒரு வேசித்தனம் இருக்குது, அல்லது எங்கேயாவது விக்கிரகாராதனைக்கு போகிறாங்க. அதுக்கு பொறுப்பு யார்? நீங்கள் தான் பொறுப்பு. யார் காயப்படுவா? அவங்கள விட நீங்கள் தான் காயப்படுவீங்க. பொறுப்பு ஏற்கணும். எங்கள் வீட்டில் அல்லது எங்கள் அண்ணன் மாத்திரையை சாப்பிட்டு செத்துட்டான். யார் பொறுப்பு இருக்கா? நான் தான் பொறுப்பு இருக்கணும். ஆனால் என் பொறுப்பேற்றும் போதுன்னா என்னுடைய பலத்தில் சக்தி வாய்ந்த பிசாசு. அல்லேலூயா, சக்தி வாய்ந்த பிசாசு. அவர் ஏகப்பட்ட ஜெபங்கள் நீங்களுமே பண்ணியிருக்காங்க என் அண்ணனுக்காக. ஆனால் அதுக்கு மிஞ்சி போகுது, என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆமீன். அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை. எரிகோ என்பது சாபத்தின் வீடு. என்ன வீடு? உங்க வீடு எந்த வீடு? நீங்க எல்லாரும் கவனமா என்னை கவனிச்சாதான் அநேக சத்தியங்கள் மூலமா எனக்கே வெளிப்படும். இல்லைன்னா நீங்க அங்க பார்த்துக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு அங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கே சத்தியம் வெளிப்படாது. அதனால எப்ப முடிப்போங்கிற நிலைமை வந்துடும் எனக்கு. நீங்க கூர்மையாக கவனிச்சு அதை உங்களுக்குள்ள ஏற்றுக்கிட்டத என் இருதயம் உணரணும். இந்த ஆத்மா சத்தியத்தை ஏற்றுக்கிட்டேனே.
அந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியமாக இருக்குன்னு நான் சொல்கிறத புரியலைன்னு கேட்டுக்கலாம். இந்த எரிகா வந்து சாபத்தின் வீடு. அங்கே குஷ்டரோகி இருந்தான், சகையு இருந்தான், அங்கே அலலியா வேசி இருந்தான், அங்கே வட்டி கொடுக்குறவன் இருந்தான். எல்லாம் எங்கே இருந்தான்? எரிகாவில் இருந்தான். அல்லேலூயா. அது வேதம் சொல்றது அது சாபத்தின் வீடு. ஒரு வசனத்தை வாசிப்போமே, மார்க் எழுதின சுவிசேஷம் இல்லை மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனம். ஒரு வசனத்தை அங்கங்கே வாசி போயிட்டு இருப்போம். ஆமென். வந்தார்கள், அவரும் ஆமென் 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 புறப்படுகிற போது சிமேயுவின் மகனாகிய போதும் பார்வதியின் மகளாகிய லங்கா பார்வதி பேர என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். லங்கான்னு என்ன செஞ்சிடணும்? சூச்சான்னு வர்றது சூரியன்னு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். எப்படியாவது அது சூன்னு வந்துடணும். யாருக்கு? அப்போ சுவிசேஷம் மட்டும் வந்து பேரை வச்சு தான் விட்டுக்கோ. முத்து சரி இதுவும் சூ வருதுன்னு பார்த்தேன். வேதக்காரங்களே அநேகர் என்ன நினைக்காங்க தெரியுமா? இந்துல இருந்து இங்க வந்த பிறகு வேத பேரையே அந்த பேர்ல உள்ள பேர் என்ன செய்யணும்? வரணும். வந்து நான் ஜெபசின்னு பேர் விட்டோம்ல. என்ன பேர் விட்டேன் தெரியுமா? ஜெபசின் மகாராஜாவோ அப்போ பேர் ராசா தேர். எங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி. அப்போ ராஜா மகாராஜன்னு வரணும்ட்டு அவர் சொன்னார் ஜெபசின் பேர் விட்டுருவானு. சரி ஜெபசின் இது ரெண்டையும் சேர்த்து விடுமே. அதே மாதிரி வேதத்தில் சேர்ந்த அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க. ரைட். இயேசுவின் நாமத்தினால நன்றியோடு கூட துதிக்கிறேன். தியானம் முதல் வசனம் சொல்லுது, உள்ள ஒருவனும் போகவும் இல்லை, வெளியே ஒருத்தனும் வரவும் இல்லை. அதுதான் சாபத்தின் சக்தி. உங்களை ஏன் அப்படி நல்லா இருந்தாலும் கேட்பான், கெட்டு போனா கிட்ட வந்து ஒருத்தனை பார்க்க மாட்டான். செத்து தான் கிடக்கணும். செத்தா உடனே டக்குன்னு கொட்டுக்கிட்டுலாம் அமைச்சு குழல்கள்லாம் கூட்டு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டான். வெட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு உருளுன்னு உருண்டு தண்ணின்னு எல்லாம் அடித்து குத்திட்டு போயிடுவான். ஆனால் அவனுடைய பலவீனத்தில், அவனுடைய சூழ்நிலையிலே, அவனுடைய வேதனையில் யாருமே பங்கு பெற மாட்டாங்க. எரியோ அப்படிப்பட்ட பயங்கரமான சாபத்தின் சக்தி. அடைச்சிட்டு கிடந்து உள்ள பட்டினியாக கிடைக்கலாம். யாராவது கஞ்சி குடிச்சான்னு யாராவது கேட்பாங்களா? எப்படி பார்க்க ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அண்ணன் தம்பியே கேட்க மாட்டான், அப்பா அம்மாவே கேட்க மாட்டாங்க. ஆனா அதுதான் சாபத்தின் சக்தி. அல்லேலூயா. அதுதான் சாபத்தின் சக்தி. திமேயுவின் மகன் பர்தேமின்னு என்ன அர்த்தம்? திமேயுன சாபம் பிடித்தவன். அவன் மகன் யார் தெரியுமா? பர்னா அதிகம்னு அர்த்தம். அதிகமான சாபத்தில் உள்ள மனுஷன். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பூராமே சுவிசேஷம் வரையும் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. திமேயுன் பேர் அல்லையா. அநேகர் முதலெல்லாம் நம்ம கிறிஸ்டினில் பேர் வைக்கும் போதெல்லாம் கோயில் பிச்சை, இயேசு அடியான், பிச்சைக்கனி இப்படிலாம் பேர் விட்டாங்க. அங்கே முஸ்லீம்லாம் அப்படி விட்டாங்க, அல்லா பிச்சை அப்படிலாம் பேர் விட்டாங்க. இப்போ யாரும் அப்படிலாம் இல்லை. இப்போ ரமேஷ், தினேஷ், கினேஷ், இஷ்ன்னு வரணும். எப்படியா கிஸ்ன்னு வரணும். ரமேஷ் கிமேஷ் அப்படின்ட்டு. அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் 4 பையங்களுமே தீர்க்கதரிசிகள். இரமியா தீர்க்கதரிசி, செபனியா தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, எல்லாம் தீர்க்கதரிசிகள். ரைட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ போய் மாட்டக்கூடியது எப்படியோ வந்து மாற்றி எங்கனையோ வந்து நிற்கும். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க 2வது வசனம்.
ஆமீன். ஒப்பு கொடுத்தேன். ஆமீன். 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 இடிந்து விழும். ஆமீன். நல்லா கேட்டுக்கிடுங்க. நீங்க கிறிஸ்துவன் ஆயிருக்கீங்க. காலை பிரதர் நல்லா காட்டுவிடுங்க இல்லையா? நீங்க கிறிஸ்துவன் ஆயிருக்கீங்க. அநேக சாபத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கீங்க. இயேசுவை போல மாறி இருக்கீங்க. மாறி இருக்குமா? இயேசுவால சமாதானத்தோட வாழ்றோமா? பூமியில மனுஷர்கள் படாத வேதனையை நம்ம நரர் படும் வேதனையில் அகப்படாதபடி கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். அல்லையா? நீங்க இவ்வளவு அபிஷேகத்தை பெற்ற பிறகு, விசுவாசத்தை பெற்ற பிறகு, பரிசுத்தத்தை பெற்ற பிறகு திரும்ப நீங்க தேவனை சேவிக்காமல் நீங்க பின்வாங்குவீர்களானால் சாபப்படி பின்னால பார்த்துக்கிட்டு இருக்கே. எது நீங்க விட்டு வந்த சாபம் அங்க நின்றுட்டு இருக்கு. தண்ணியில பொல்லாத 7 சக்தியோட ஒன்று நின்றுட்டு இருக்கு. அநேகருக்கு அந்த பலன் தெரியல. அல்லேலூயா. ஆனா நல்ல சொன்னா யோசுவா அதே அதிகாரத்தில் 26வது வசனம் வாசிக்கலாம். இந்த சாபத்தை கட்டும்படி கட்டும்படி எழும்புகிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அஸ்திபாரத்தை போடும்போது மூத்த குமாரனையும் ஆமீன் இளைய குமாரனையும் சாக கொடுப்பான். வேதம் சொல்லுது. நல்ல கேளுங்க. நீங்க ஆசீர்வாதம்ங்கிற சபைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வேளை நீங்க பின்வாங்கிட்டா அதிகமான சாரை விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பயத்தை கொடுத்து போதிக்கல. சாபத்திலிருந்து விடுதலையாக போறது இல்லை. நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதில் ஆசீர்வாதமோ அபிஷேகமோ மற்ற அற்புத அடையாளங்களுக்கும் உள்ள சபை போதனைக்குள்ளே போனீங்கன்னா ஒருவேளை நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. ஆனால் இங்கே சாபத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகி பின்வாங்கினீங்கன்னா முதல்ல அடிபட்டது பிள்ளைகள். என்ன எழுதியிருக்கான்? நீ அஸ்திபாரம் போடும்போது யார் செத்தாங்களாம்? மூத்த பையன். அல்லையா? நீ முடிக்கும் போது அதுக்கு அது எங்கே நடக்குன்னு சொல்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 16வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனம். நாட்களிலே எரியோவை கட்டினான். சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அஸ்திபாரத்தை போடும்போது ஆமீன் வைக்கிற போது சாக கொடுத்தான். வேதம் தெளிவா சொல்லுது. நீங்க வேதத்தில் வந்துட்டு நீங்க பின்வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நம்ம மேக ரச்சனை பார்த்துட்டு கொடை கோயிலில் போய் உட்காந்து கும்பாடுறதை பார்த்து உட்காந்துருந்தார். சேர்லாம் போட்டாங்க அவருக்கு. சேர் போட்டு தெருவில் உட்கார வச்சுருக்காங்க அவரை. அவரும் நல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கும்பாட்டத்தை. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் எழுப்புதல் ஊழியத்தில் சாபத்திலிருந்து விடுதலை ஆகி பின்வாங்கினீங்கன்னா உங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்கும். முதல்ல பட்ட அல்லது முன்னிலைமையிலும் பின்னிலைமை மகா கேடுள்ளதாக இருக்கணும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் எரியா அப்படிப்பட்டது தெரியுமா? உள்ள ஒருத்தனும் போக முடியாது, ஒருத்தனும் வெளியே உள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வர முடியாது. இயேசு ஒருவரால தான் முடியும். அதை எப்படி விடுவிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள சத்தியம். இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்ட சத்தியம். அதில் இருந்து எப்படி விடுதலை ஆகணுங்கிறது தான் சத்தியம். ஒவ்வொரு ஆளையும் விடுவிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டுப்போ தெரியுமா? சும்மா ஒன்று நீங்களாம் வந்து உட்காரல. ஜான்வசில் இன்னைக்கு என்ன பாடுபட்டாருன்னு அவ ஐயாட்ட கேட்டா தெரியும் எவ்வளோ பாடுபட்டுருக்கோம்னு.
அல்லேலூயா. எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும். எலிசபெத்துக்காண்டி எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் நீங்கள் பைசாலாம் கொடுத்து ஒன்றும் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஒரு சாபம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பைசா கொடுத்துருவீங்க? அல்லேலூயா. இப்போ அப்பா வந்தார், பயங்கரமான இழைப்பு, என்கிட்ட தூக்கி காமிச்சார் ஒரு பை நிறைய உள்ள மாத்திரைகளை. அவள் வீட்டில் போய் ஜோமனை உட்காந்துருக்கேன், இவ்வளோ கூப்பிட்டா இவள் வரமாட்டேன்ட்டா. சண்டைக்காரியாக இருந்தா அன்னைக்கு சண்டைக்காரியாக இருந்தா. அவர் போய் நான் அவளை கூப்பிட்டு வரேன்னு சொன்னார். போய் கூப்பிட்டு வந்தார், கூப்பிட்டு போனார். இவள் வரமாட்டேன்ட்டா, என் மாவ வரமாட்டேன்ட்டா, நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஜெபம் பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ள 2 வாரம் கூட ஆகலை, மாத்திரை பூரா துறந்துக்கி போட்டார். அவர் அந்த வியாதி என்ன வியாதி தெரியுமா? அந்த வியாதியும் சாமுவேலுக்கு இருந்த வியாதியும் ஒன்று. அது ஈழை. நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்துக்கு மேலே வாசி பாருங்க, இந்த சாபப்பட்டியல் அது இருந்த பாருங்க. நான் சரியானபடி நான் ஊழியம் செய்யலைன்னா அதே ஈழையை நான் அனுபவிக்க வேண்டி வரும். பணத்தை நம்பியோ மனுஷனை சார்ந்தியோ அல்லது வஞ்சிக்கிற தன்மையில் நான் ஊழியம் செய்தேன்னு வச்சுக்கிட்டோம், அந்த சாபத்தின் தன்மை நான் என்ன செய்யணும்? நான் சுமக்கணும். இப்போ அப்பா நினைக்காரு நம்ம என்னைக்கே போயிட்டோம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. என்னைக்குனாலும் வந்தால் தெரியணும். கொக்கி எங்கே விழுந்துட்டு எங்கே போனாலும் மகனே நீ நடக்க வேண்டிய வழியிலெல்லாம் நட, ஆனாலும் உன்னை கொண்டு நிறுத்துவார் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை இதுதான். சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி சாபத்துக்குள்ளே மாட்டினீங்கன்னா பிரச்சனை பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இது மைண்டினால விடுதலை ஆகக்கூடியது அல்ல, ஆள் பலத்தினால விடுதலை ஆகக்கூடியது அல்ல. இந்த டாக்டர் இல்லைன்னா அஜிஸ் டாக்டரை போய் பார்த்து விடுதலை ஆகக்கூடியதெல்லாம் இல்லை. டாக்டருக்கெல்லாம் அடப்படாது. இப்போ காலப்படுறதுக்கா சில பிரச்சனை டாக்டருக்கே தெரியல. ஐயா சொல்லியிருக்காரு என்கிட்ட, டாக்டருக்கே என்னன்னு தெரியல ஐயா, போய் முன்னங்கள் போட்டு ஜோம் பண்ணுங்க. இல்லையா வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அன்பாக 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதினார்கள். ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சென்றது. நல்ல காலுங்க. உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகக்கூடிய, உடன்படிக்கை முன்னால் வைத்திருக்கக்கூடிய சரியான ஆசாரியன் மூலமாக மட்டும்தான் இந்த சாப பிடியிலிருந்து நீங்கள் விடுதலாக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆசாரியன் 7 பல இடங்களில் இருக்கு. நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயத்துங்கள்லாம் 7ங்கிறது அதிகமாக இருக்கும். 7 நட்சத்திரம், 7 முத்திரை அப்படின்னு 7 சபைகள் அப்படின்னு 7ங்கிறது அதிகமாக இருக்கும். 7 என்பது என்னன்னா பூரணம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? பூரணப்பட்ட ஆசாரியன், அர்ப்பணிக்கப்பட்ட ஆசாரியன் தேவை. அங்கேருந்து எங்கே தென்காசியிலேருந்து ஜெபம் பண்ண வருவேன். இங்கே காலை பிரதர் வீட்டுக்கு. எங்கள் வீட்டிலே சோறு போய் 2 நாளாக இருந்திருக்கும். இங்கே வந்தோன்னே எங்கள் வீட்டில் சோறு தருவாங்களான்னு நான் மனசுலையும் நினச்சிக்கிட்டேன். ஒரு வேலை சோறு தந்தாங்கன்னா நல்லதுன்னு. வந்த உடனே இப்போ எங்கன்னு அங்கே சட்டி தொழிச்சாலும் மாட்டை பிடிச்சிட்டு போனாலும் வைக்கல போட்டாலும் பாலை கறந்தாலும் ஓடியாந்து உடனே டக்குனே ஏலவா ஏலவான்னு எல்லாம் முழங்கால் போட்டாகும். எனக்கு நான் புதுசு, எனக்கு அவ்வளோவா தெரியாது. உடனே எல்லோரும் முழங்கால் போட்டுப்பாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. சிவமெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு நினைப்பேன். உடனே டக்குன்னு சாப்பிடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லணும்ல, சாப்பாடு வேண்டாம். ஏன் வேண்டாமே? இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னுருவாங்க. உடனே சாப்பாடு ஒரு பெரிய தட்டிலே வைக்கப்படாது, ஒரு சின்ன தட்டில் வச்சு அதில் சோறு நிறைய வச்சு இவ்வளோக்கான வெண்ணெயை வேற தூக்கி வச்சாகும். வெண்ணெயை போட்டு பிசைஞ்சி அந்த சோறை சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அந்த ஒரே சாப்பாடு, அந்த ஒரு நாளைக்கு கிடைச்ச சாப்பாடு அதுதான். இப்படி பல நாட்கள், ஒரு நாள் இல்லை, டீயை குடிச்சிட்டே பல நாட்கள் ஐஸ் கம்பெனிலே படுத்து கிடப்பேன், ஒன்றும் சாப்பிடாம. எங்கே ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துக்கிடப்பேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆள் படுக்க முடியாது. அப்போ அந்த வேப்ப மரமாக இருக்கும், அதில் போய் படுத்து கிடப்பேன்.
இப்போ அந்த என்னது நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்க அது கீழ்பருக்க இருக்கிற பெரிய குடோன் ஒன்று இருக்கும், அதில் ஆடெல்லாம் போய் அடைச்சிருப்பாங்க, அங்கே வாசல்லாம் அங்கே திறந்தா கிடக்கும், அதில் போய் படுத்து கிடப்பேன் ரொம்ப நாள். அப்படியே புளியாலே பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து கிடப்பேன். அதெல்லாம் என்னது தெரியுமா? ட்ரைனிங் மிலிட்ரியில் ட்ரைனிங் அப்படி தான். 2 தோசைன்னா 2 தோசை தான், அதுக்கு மேலே தரமாட்டான். விடிய காலம் 6 மணிலேருந்து ரன்னிங்கின்றுவான். 2 நிமிஷம் பிந்தி போனாலும் சரி கூட 2 ரவுண்டு அடிம்பான். அந்த புள்ள தண்டி பூட்டை தூக்கிக்கிட்டு ஓடணும், காட்டுன்னு வந்து பார்ப்பான். வந்து இப்படி கையை தான் இப்படி எப்போ அடிச்சு பார்ப்பான். இங்கிட்ட சரன்னு பட்டுக்குன்னு வச்சு விடுவான், செவுட்டில் அடிச்சுவான் டப்புன்னு. போய் சேவ் பண்ணிட்டு வாமா, உள்ளே விரல விட்டு பார்ப்பான், அந்த பெல்ட்டுக்குள்ளே விரல் உள்ளே போயிட்டு அந்தால அறதான் போய் சரி பண்ணிட்டு வாமா. பூட்ஸ் எல்லாம் பலன்னு இருக்கணும், இந்த பக்கிள்ஸ் எல்லாம் மின்னணும், அப்படியே அந்த அளவுக்கு இருந்தாலும் அங்கே மிலிட்ரியில் இது செஞ்சுட்டு எங்கே கொண்டு போடுவான் தெரியுமா? அது நீங்கள் இங்கே இடைக்கால காவலுக்கு போட்டிருக்க போலீஸும் மிலிட்ரியில் நிற்கிற ஆளும் ஒன்றும் கிடையாது. அவன் நீ லடாக் போகுமா, நீ காஷ்மீர் போகுமா, நீ அந்த இதுக்குமா, அங்கே பூரா பனி. இவன் பனியிலே பார்த்ததே கிடையாது, பனியை பதில் இருந்ததே கிடையாது. பனி தேசத்தில் கொண்டு உள்ளே கொண்டு போட்டுவான். அது கிடக்குனாங்க எப்போ சாப்பாடு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன் சீனாக்காரன் வந்துடப்படாது, பாகிஸ்தான்காரன் வந்துடப்படாதுன்னு போட்டுவான். இவனுக்கு உள்ளே கிடந்து அழுதுட்டு கிடக்க வேண்டியதான். உள்ளே போனவன் வெளியே வர முடியாது, வெளியே போனவன் உள்ளே. அவ்வளோ பெரிய கொடுமை. அவங்க உள்ளே போட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு கறி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவனை பச்சை கறி வாங்கிட்டு வந்து வெட்ட சொல்லுவாங்க, வெட்டும் போதே பச்சை கறி தும்பேன். திங்கிறதுக்கு எனக்கு ஆசை, கறி திங்கணும்னு. என்னைக்கு போய் சமைச்சு திங்க? இங்கே பனிக்கட்டியில் இருக்கோம், கறியை தருவானுவோம். எனக்கு பச்சை கறியை 4 கறியை அப்படியே தின்னுக்கிடுவேன். கோழியை உயிரோடு கொடுப்பாங்க, நாங்கள் வெட்டி சமைக்கிறதுக்கு நாங்கள் தான் சமைக்கணும். கொடுக்கும் போதே 4 கறியை எடுத்து கோழிக்கறியை சாப்பிட்டுக்கிடுவேன். ஈரெல்லாம் திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஜவுக்கு நல்லா தின்றுவேன். அப்படி இல்லையா? அந்த ட்ரைனிங் எங்கே கொடுத்துருக்கு? இங்கே கொடுத்துருக்கு. இந்த கொடுக்க போய் தான், இல்லைன்னா இந்த ட்ரைனிங் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு மூலமாய் வந்த எந்தவித சாபத்தின் சக்தியும் ஒரு ஊழியக்காரன் நிற்க மாட்டான். அல்லேலூயா. ரைட். அடுத்தால என்ன எழுதிருக்கு? நடந்தார்கள். எக்காலம்னா என்ன தெரியுமா? எச்சரிப்பின் சத்தம். அவர் ஆலங்குளத்துக்காரர், அவர் ஐயா தான் சொல்லுவார், தாமஸு பிள்ளையெல்லாம் 1 வாரம் ரொம்ப சங்கடப்பட்டு வந்திருக்கு, ஒரு ஆசீர்வாதமாக அன்பான 4 வார்த்தை சொல்லு. உங்களுக்கு அன்பாக சொல்லணுமா, கரெக்டான சத்தியத்தை சத்தியமாக சொல்லணுமா, நீங்கள் ஏற்று சொல்லணும். அவர் சொல்லார், அன்பான் அதெல்லாம் பார்க்காத தாமஸு, ஐயோ பாவம் 7 நாளாக கஷ்டப்பட்டுருக்கு, இன்றைக்கி வந்திருக்குவோம், அது கண்ணீரோடு வந்திருக்கோம், அதுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லு. இவன் எச்சரிப்பின் சத்தம் ஊற்றுவான். அது சாபத்தின் வீடு. அந்த சாபம் உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால நாங்கள் அந்த சாபத்தின் வீட்டை உடைக்க போகிறோம். அதனால அல்லேலூயா, உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கோ, எனக்கு முன்னால் போ அப்படின்னு சத்தம் போட்ட. நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். எச்சரிக்கை சாபம். ஆமாம், இவர் எப்போ பார்த்தாலும் சாபம் தான் சொல்லிவிட்டு கிடக்காரு. சாப பாஸ்டர்னே பேர் வச்சுருவாங்க போல் இருக்கு. அடுத்தால என்ன இருக்கு? இருங்கள், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். தங்கினார்கள். ஆமென், ஆமென், ஆமென்.
கொண்டு ஆமென். கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் ஆமென். அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். நடந்தார்கள். கண்டோவெனில் ஆமென். எக்காளங்கள் ஊதப்படுகையில் ஆமென். கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. இரண்டாம் நாளிலும் ஆமென். பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து ஆமென். ஆலயத்துக்கு திரும்பினார்கள். ஆமென். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் ஆ. அதிகாலமே ஆ. விளக்கு வெளுக்கும்போது ஆமென். எழுந்திருந்து ஆ. அந்த பிரகாரமே ஆ. பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆமென். போதும். நல்ல கேளுங்க. சாபத்தின் சக்தியை இது பண்ணதுக்கு நீ 7 தடவை என்ன செய்யணுமா? சுற்றி வரணும். ஒவ்வொரு நாளும் எரிகோ மதில் எப்படி இருக்குன்னா பெரிய ஒரு 7 சேரட் போகக்கூடிய அளவுக்கு அகலமாக இருக்கு. இருக்கா? கிடாய் வெட்டினா சாபம்லாம் போயிருமா? கங்கையில் போய் முங்கிருமே? ஏன் ஒரு காற்றை துண்டை வைக்கிறோமே? ஒரு 10 கிடாயை கொடுத்துருவோமே? ஒன்றுலையும் சாபம் நினைச்சாது போகாது. இவன் 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றி வந்து நிற்கணும். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வந்து நிற்கணும். அது தண்ணி வாயினால் என்ன செஞ்சிடாதீங்க. ஏன் அப்படி சொன்னான்னா யார் 7 நாள் சுற்றி வருவா? எலியா சொல்றான் ஆகாப் ராஜாவை பார்த்து, நீ சமுத்திர முகமாய் போய் எடிச்சு பாரு, என்ன வருது? மழை வருது, போய் பார்க்க வரல. இன்னொரு தடவை எத்தனை போய் இன்னும் 2 தடவை பாரு, 7 தடவை பாருங்க. யார் பாப்பா? அதில் 7 தடவை பார்க்கணும்னா எவ்வளோ பெரிய விசுவாசம் வேணும்? 7ஆவது தடவை போய் பார்க்க போகும்போது அங்கே என்ன தெரியுது? உள்ள மேகம் தெரியுது. அந்த 7 நாள் வரையும் நீ வாயை பேசிடாத. முதல்ல கட்டளைட்டான். வாய் பேசுனா என்ன பேசுவாங்க? இந்த ஜுவாசுவாவுக்கு ஜுவாசுவா இல்லையா, வேற வேலை இல்லை. எப்படி எரியும் மதில் விழும்? அது விழுமா? சுற்றி வந்து பாட்டு படித்தா விழுமா? குழல் ஊதுனா எப்படி விழும்? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லாதன்னு சொன்ன உடனே இனியா அவள் மனசில் வச்சுருக்கா, இனியா அவள் மனசுலேயே வச்சுருப்பான். அவள் அக்காட்ட என்ன செய்ய மாட்டான். சொன்னால் அவளும் இவ கூட என்ன செஞ்சிருவான்? சேர்ந்துக்கிட்டுவா. அபிவிசுவாசம் என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். அதனால் அவன் மனசில் வச்சிருக்க, நீ அப்படியே வச்சிரு. ஆனால் எரியும் மதில் விழும். நீ 2 பேர்கிட்ட பேசிட்டேன். அது 10ஆவது வசனத்தில் இருக்கு. 2வது வருஷம் 2 பேர்கிட்ட பேசிட்டேன்னா நீ அபிவிசுவாசத்தை விதப்ப. நாகமான கூப்பிடுதான். நீ போய் யோர்தானில் எத்தனை தடவை முழுங்கு? அவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, நான் யார்? இராணுவ தலைவன். என் பின்னால் 10,000 மிலிட்ரி படைகள்லாம் இருக்கு. எனக்கு வேலைக்காரன் இருக்கான். தனியாக ராஜா எனக்கு மதிப்பு கொடுக்காரு. நீ ஓலைக்குச்சியில் இருக்க. நீ போய் 7 தடவை முங்குனா எப்படி குஷ்டரோகம் போகும்? அவன் நல்லா கூப்பிட்டு சொல்லுவான். கேஎஸ் அவன் வேலைக்காரன், நாகமான் வேலைக்காரன். எப்பா உன்னை பெரிய கல்லை தூக்கியெல்லாம் செமக்க சொல்லலை, சும்மா இந்த தண்ணியில் போய் முங்க சொல்லியிருக்காரு. அவன் ஒரு தடவை முங்கிட்டு பார்ப்பான், என்ன செய்யலை, குணமாகலை. 2 தடவை முங்குவான், குணமாகலை. 3ஆவது தடவை முங்குவான், குணமாகலை. இருந்தானே அவன் விசுவாசம் வந்து பெருகாது. 4ஆவது தடவை முங்குவான், ஒருவேளை குணமானாலும் 5ஆவது தடவை முங்குவான், பாதி குணமான மாதிரி என்ன செய்யுது தெரியுது. அப்போ இது விசுவாச பயிற்சி. எரியெல்லாம் சாதாரணமாக உள்ளது. விசுவாச பயிற்சிக்க வேண்டிதான். 6 நாள் சுற்றி வராங்க. 7ஆம் நாள் கிட்ட வரும்போது அப்படியே அல்ல வாசிப்போம். 15ஆவது வசனம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த பிரகாரமே 7 தரம் சுற்றி வந்தார்கள். ஆமீன். நல்ல கழுத 6 நாள் சுற்றி வருவது. அது சுற்றி வந்ததுனாலலாம் விழல. எதனால விழுந்ததுன்னா கீழ்படிஞ்சான். எதுக்கு கீழ்படிஞ்சான்? 6 நாள் வெறுமனே சுற்றி வரணும். 7 தடவை சுற்றி வரணும். இந்த 6 நாள் விசுவாச பயிற்சி. ஆமீன். முதல் நாள் சுற்றி வரான்னு சொல்லி சொல்லுவோம். அலைசி சொல்லியிருப்போம். கோட்டிக்காரன் யோசுவா இது சுற்றி வந்தால் எப்படி விழும்? மறுநாள் இவாளும் சேர்ந்துருவா. சேர்ந்துக்கிட்டு அது எப்படி பிரிட்டோசர் வச்சு இடித்தாலும் இது விழாத பெரிய மலை இது கோட்டை அது எப்படி விழும்? மறுநாள் அதுக்கு மறுநாள் என்ன ஆகும்?
யார் நம்ம சாமுவேல் ஐயா வந்து இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை எங்கே வந்து அபிவிசுவாசத்தை என்ன செய்கிறீர்கள்? விளைக்கிறீர்கள். கர்த்தர் விளை செய்ய வல்லவர். 3ஆவது நாள் ஆகிட்டு 4ஆவது நாள் ஆகும்போது அவர் சாமுவேல் கூட 2 பேர் சேர்ந்துக்குவாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க? விசுவாசத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. 5ஆவது நாள் ஆகிட்டு 6ஆவது நாள் ஆகிட்டு 7ஆவது நாள் கண்டிப்பாக விழுங்குற தைரியம் இருந்தால் தான் இவங்களால ஆர்ப்பரிக்கவே முடியும். ஆர்ப்பரித்தல்னா என்ன அர்த்தம்? அதான் தேவன் முழுமையாய் செய்ய வல்லவர்ங்கிற விசுவாசத்தை உண்டாக்கி நாவினாலே துதிகளை எழுப்புவது. நீங்க உள்ள விசுவாசம் எல்லாம் வெளியே என்ன வராது? அந்த துதி வர்றதுக்கு தான் 6 நாள் சுற்றி வர்றது. வயிற்று வலி உடனே குணமாக்கிட முடியும். ஏன் குணமாக்கல? இன்னைக்கு குணமாக்கினா நாளைக்கு நீர் வரமாட்டாரு. உங்களை அங்கே திருச்செந்தூருக்கு அலைய வச்சு, வேளாங்கண்ணிக்கு அலைய வச்சு, அங்கே இங்கே எல்லாத்தையும் அலைய வச்சு கடைசியில் ஏசுநாதர்கிட்ட கொண்டு வந்து விடுதலை ஆனால் தான் நினைக்க முடியும். நான் சிரிப்புக்காண்டி சொல்ல, இதுக்காண்டி சொல்ல, உண்மை தானே. 4 இடத்துல அலைஞ்சா தானே தெரியும். அந்த டாக்டரை போய் பார்த்து, இந்த டாக்டரை போய் பார்த்து, அவன் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும், இவன் ஒரு 2 ஊசி எங்கே, 2 ஊசி இங்கே, உனக்கு குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொல்லி அங்கே எங்கெல்லாம் அலைஞ்சி பார்த்துட்டு கடைசியில் யார் வேணும்? தேவன்ட்டு வந்து விடணும். ஆண்டவரே நீர் தான் என்னை காப்பாற்றணும்னு வரும்போது தான் என்ன ஆகும்? அந்த கதி தான் 6 நாள் சுற்றுனது. அபிவிசுவாசம் உள்ளவனையும் விசுவாசம் உள்ளவனை ஆக்குறது தான். உங்களுக்கு ஏன் காரியம் நடக்க மாட்டேங்க? விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வர்றதுக்காக வேண்டி பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனைக்கு விட்டுதாரு, பிசாசிட்டே விட்டுதாரு. அவன் அடின்னு அடித்து தங்க கம்பியாக கொண்டு வந்து இயேசுவை விசுவாசியை வச்சிருவானோ வைக்க மாட்டானா? உடனே பக்கத்து வீட்டில் கேட்கறது, ஏக்கா தங்கக்கா, தங்கத்தையா, தங்கமைனியா, எப்படி இடையால், எப்படி இடையால குணமாயிருமா? இடையால விடுதலை இல்லை, இவ்வளோ சொல்ல வேறு யாராவது கேட்பாங்க, விடுதலை ஆயிருமா? நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கல, விடுதலையா? ஆமாம் விடுதலை ஆயிரும். வந்து பார்ப்போம், விடுதலை ஆனால் பார்ப்போம், இல்லைன்னா பார்த்துக்கிடுது. உடனே 1 நாள் வருது, உடனே விட்டுருது. விட்டுட்டு அங்கே போனவுடனே என்ன தெரியுமா? பிசாசு என்ன செஞ்சிடும்? இவன் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான், இவன் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு வைக்கப்படாது. உடனே கூட கொஞ்சம் வைக்க வெளியே ஏதாவது கொடுத்து உடனே ஆத்தாடி ஒருவேளை விசுவாசத்தில் கொண்டதாலும் ஒருவேளை பயங்கரமாக மறுதளிக்க வேண்டியது வந்துடும். அடுத்தால் ஆகும். இப்போ 2 பேர் 3 பேர் சாட்சி சொன்னோன்னே கரெக்டாக வந்துடும். உடனே தேவன் தான் வந்த பிறகு எவ்வளவு அடி கொடுத்தாலும், எவ்வளவு மிதி மிதித்தாலும் அவன் எரிகோவுக்குள்ளே போய் சூறையாட ஆரம்பிச்சிருவான். சாபத்தை நிர்மூலமாக்கிடுவான். இவன் ஒரு நேரம் நம்ம சாபம்னு சொன்னால் பயந்தோமா இல்லையா? அந்த ஆத்தா வந்து நம்ம குடலை உருவிடுவா, கண்ணை குத்திடுவா. சொன்னாங்களா இல்லையா? போய் சொன்னா ஆத்தா என்ன செஞ்சிருவா? கண்ணை குத்திடுவா. அப்படிலாம் சொல்லும்போது பயந்தோம். இப்போ பயப்பட சொல்லு. இவன் அலைச்ச கண்ணை குத்த, நான் அதை கண்ணை குத்திடுவோமா? அந்த அளவுக்கு இங்கே என்ன ஆயிட்டு? விசுவாசம் உண்டாயிட்டு தேவன் மேல. ஹல்லேலூயா. ரைட், வாசிக்கலாம். அடுத்த வாசிக்கலாம். 17 16 ஊதுகையில் ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள். ரைட்டு, வேதம் சொல்லுது. முதல் நாளே வந்து சுற்றி நிற்காங்கன்னு சொல்லுவோம். ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இடிய போது ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஆர்ப்பரிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனால் உள்ளே என்ன நினைப்பாங்க? விசுவாசம் இருக்காது. 6 நாள் பெண்டை கலத்தின பிறகு தான், அதுவும் 6ஆவது நாள் எத்தனை தடவை சுற்றணுமா? 7 தடவை சுற்றணும். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வந்த பிறகு கர்த்தர் கண்டிப்பாக நினைச்சுவாரு. அப்போ ஆர்ப்பரின்னு சொன்ன உடனே என்ன? ஆர்ப்பரியெல்லாம் துதியெல்லாம் கடுமையாக வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்கு? ஆமென். ஆமா, போதும். அந்த பேசி ஒரு அடையாளத்தை வைத்தால், சிவப்பு நூலால் ஜன்னலில் கட்டி வச்சிருந்தான். இந்த சிவப்பு நூல் எந்தெந்த வீட்டிலலாம் கட்டியிருக்கோ அவங்களாம் விடுதலை ஆயிடுவாங்க. இப்பவும்
இயேசுவின் ரத்தம் யார் வீட்டில எல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கோ அவங்க சாபத்தினாலே காயப்படுவதில்லை. நீங்க மனம் திரும்புதீங்களா? அதான் சிவப்பு நூல், அதான் ரத்தம். அல்லேலூயா. அதுதான் நீ மனம் திரும்புதெல்லாம் ரத்தம் உங்க மேல என்ன செய்வது? தெளிக்கப்படுகிறது. அது தெளிக்கப்பட்ட எல்லாரும் இந்த எரியோ சாபத்திலிருந்து விடுதலை ஆகி விடுவார்கள். அல்லேலூயா.